வெல்கம் டு உமா சிவா கிச்சன். சோயா வடைக்கறி செய்யலாம் வாங்க. ஒரு பவுலில் சுடு தண்ணி எடுத்து அதில் சோயா போட்டு வச்சுருங்க. ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து 2 பச்சை மிளகாய், 2 பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, அரை ஸ்பூன் சோம்பு போட்டு நல்லா கொரப்பாக அரைச்சி வச்சுக்கோங்க. அதில் பாதி எடுத்து வச்சுட்டு மீதி இருக்க பாதியில் அதே மிக்ஸி ஜாரில் உடச்சக்கல்ல போட்டு நல்லா பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. அதை ஒரு பவுலில் அந்த பவுடரை எடுத்து கொட்டிக்கோங்க. அப்புறம் அந்த வெங்காயம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம். குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கணும். 2 மீடியம் சைஸ் வெங்காயம், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் தனியாத்தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் போட்டு 2 பச்சை மிளகா போட்டுருங்க. அது கூட சோயா நான் அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ நல்லா தண்ணியை ஈர்த்துட்டு கொரப்பாக கொஞ்சம் அரைச்சி வச்சுக்கோங்க. ஸோ அதை போட்டு நல்லா வடை மாவு பிசைகிற மாதிரி நல்லா கடலை மாவு வடை எப்படி பிசைவீங்களோ மசால் வடை அதை மாதிரி நீங்கள் நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. அது கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு வடை போடுற மாதிரி அளவுக்கு இல்லைனாக்கா கொஞ்சம் கடலை மாவு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் கடலை மாவு கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அது கூட நல்லா பிசைஞ்சிட்டு எல்லாத்தையும் தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சிக்கோங்க. பிசைஞ்சிட்டு இப்போ வடையை நம்ம சுட்டு எடுத்துக்கலாம். ஸோ எல்லா சைடும் அந்த மாவு வெள்ளையே தெரியக்கூடாது. ஃபுல்லாக அதோட மர்ஜ் ஆகிடணும், எல்லாமே பைண்ட் ஆகிடணும் எல்லாமே. ஸோ இப்போ ஒரு பேனில் ஆயில் போட்டுக்கோங்க. ரொம்ப வேகணுன்ட்டு அவசியம் இல்லை இது. ஸோ அதனால் கொஞ்சமாக நம்ம நார்மல் வடைக்கெல்லாம் ஆயில் நிறைய ஊற்றுவோம் இல்லையா, அந்த மாதிரி இல்லாத கொஞ்சமாக நம்மளுக்கு அது முழுக்கிற அளவுக்கு எண்ணெய் இருந்தால் போதும். ஸோ அதனால் ஒரு பேனில் நான் கொஞ்சமாக தான் ஆயில் போட்டிருக்கேன். பாருங்கள் எவ்வளோ கம்மியாக போட்டிருக்கேன். ஸோ அதுக்கு அந்த கீழே அந்த பாட்டமில் இருக்கிறத விட கொஞ்சம் மேலே தான் நான் போட்டிருக்கேன் ஆயிலில். ஸோ அது நல்லா காயட்டும், எண்ணெய் நல்லா காயணும். காஞ்சால் தான் நம்மளுக்கு வடை நல்லா நல்லா வேகும். ஸோ இதில் கொஞ்சோண்டு மாவு நான் போட்டு பார்க்குறேன், நல்லா பொரியுது பாருங்கள். ஸோ இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ அந்த மாவை வடை மாதிரி திரட்டி எப்படி போட்டிருக்கேன் பாருங்கள். இதை மாதிரி வடையை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். பாருங்கள், இது சின்ன பேன்றதுனால நான் ஒரு 3 வடை 4 வடையாக போட்டு எடுக்கிறேன். போட்டவுடனே நல்லா செவந்துடும். அந்த செவந்தாலே நம்மளுக்கு போதும். நம்மளுக்கு எல்லாம் உள்ளே இருக்க இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் பாயில் ஆகணுன்ட்டு அவசியம் இல்லை. ஸோ இது நல்லா செவந்துடுச்சு பாருங்கள். ஸோ இருக்கிற மாவில் நம்ம வடை போட்டு வச்சிடலாம். ஆக்சுவலி இது நீங்கள் வடை இப்படியே எடுத்து சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும், இல்லை குழம்போடு வச்சு சாப்பிட்டாலும் நல்லா இருக்கும். இது ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி கூட இதை நீங்கள் பசங்களுக்கு கொடுக்கலாம். இந்த வடையை நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்மளுக்கு கடலைப்பருப்பு வடையை விட இது ஹெல்த்தியும் கூட, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ இதை 2 in 1 தாங்க. இதிலேயே வடையாக நம்ம செய்யலாம், கோலா உருண்டையும் இதையே உருண்டை பண்ணிட்டா கோலா உருண்டை வந்துடும். கோலா உருண்டை ஜஸ்ட்டு அந்த ப்ரெட் க்ரம்ஸில் போட்டு எடுக்கணும், அது கோலா உருண்டை ஆகிடும். ஸோ இதுலேயே 3 டிஷ்ஷஸ் நம்மளுக்கு ரெடி ஆகிடுது பாருங்கள். வடைக்கறியும் ஆகிடும் நம்மளுக்கு. ஸோ 3 டிஷ்ஷு இதையே மிக்சர்லேயே இதே ஃபாலோ பண்ணி நீங்கள் செஞ்சாலே கொஞ்சம் லாஸ்ட்டாக நம்ம ஃப்ரை பண்ணுறது தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. ஸோ 3மே 3 டிஷ்ஷு ரெடி ஆகிடும் நம்மளுக்கு. பாருங்கள், இப்போ ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு எல்லா வடையும். இப்போ ஒரு கடாயில் நம்ம எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஊற்றி பட்டை லவங்கம் போட்டு பொரிச்சிக்கலாம். அது பொரிஞ்சதும் வெங்காயம் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 2 வெங்காயம், சின்ன வெங்காயம் தான் நான் கொஞ்சம் ஸ்மால் சைஸ் வெங்காயம் தான் நான் போட்டிருக்கேன். ஸோ போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். அது நல்லா ஃப்ரை ஆனதும் நம்ம தனியாக அந்த மிக்சர் எடுத்து வச்சோம் இல்லையா, இஞ்சி, பூண்டு, சோம்பு, பச்சை மிளகா, அதையும் இதோடையே ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு தனியாக இஞ்சி பூண்டு போடணுன்ட்டு அவசியம் இல்லை, அதே போட்டுக்கோங்க. அதுக்காக தான் எடுத்து வச்சது. தக்காளி போட்டுக்கோங்க குட்டி குட்டியாக. தக்காளி அரைச்சி போட்டாலும் ஓகே, இல்லை குட்டி குட்டியாக போட்டாலும் ஓகே. உப்பு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா ஃப்ரை பண்ணி கொடுத்துக்கோங்க. கொஞ்சம் கரம் மசாலா ஆல்ரெடி நம்ம வடையிலையும் போட்டிருக்கோம். ஸோ அதனால் ஒரு ஆஃப் ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் தனியாத்தூள், அப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. அப்புறமா தேங்காய்
ஒரு கொஞ்சம் தேங்காய் தான் நான் அரை மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். அரை மூடியிலையும் பாதி தான் நான் ஒரு 2-3 பெத்தை மட்டும் போட்டு ஒரு 2-3 பீஸ் மட்டும் பெரிய பீஸு அரைச்சி வச்சுக்கலாம். இது நல்லா வந்துட்டு இந்த பச்சை வாசனைலாம் போனதும் நம்ம அந்த தேங்காவை அரைச்சி வச்ச தேங்காவை ஊற்றிடலாம். நல்லா கொதிக்கணுங்க. கொதிச்சுட்டா நல்லா கொதிக்க விடுங்க. மூடி வச்சுட்டு நல்லா கொதிக்க விட்டிங்கனாக்கா நம்மளுக்கு கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வச்சுருக்கிற வடையை ஒன்று ஒன்றா போட்டு மூடி வச்சிடலாம். சிம்மில் ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சுருங்க. அப்புறம் திருப்பி விடுங்க. மூடி வச்சுட்டு திருப்பி விட்டிங்கன்னா உங்களுக்கு சுவையான சோயா வடைக்கறி ரெடி ஆகிடுச்சு. யாருக்கெல்லாம் இது பிடிச்சிருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.